श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री चैतन्य चरितामृतम आदिलीலை அத்தியாயம் 16 श्री चैतन्य महाप्रभुவின் கைஷோர லீலைகள் பதம் 1 ஸ்லோகம் 1 कृपासुत सरित्यस्य विश्वम् आलाव्यन्त्यपि नीच कैलासदापादि தம் சைத்தன்ய பிரபும் பஜே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபயச்சரண அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நான் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை வழிபடுகிறேன். அவரது அமிர்த கருணை பெரும் நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடி முழு பிரபஞ்சத்தையும் மூழ்கடிக்கிறது. நதியானது கீழ் நோக்கி பாய்வதை போல பகவான் சைதன்யர் நீச்சமானவர்கள் மீது கருணை கொள்கிறார். நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடியுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு தயாகர மோரே. சைதன்ய மகாபிரபு வீழ்ச்சியுற்ற ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக தோன்றிய கருணை நிறைந்த அவதாரம் என்பதால் நரோத்தம் தாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபிரபுவின் கருணையினை பிரார்த்திக்கின்றார். ஒருவர் எந்த அளவுக்கு நீச்சமானவராக உள்ளாரோ அந்த அளவுக்கு அவர் பகவான் சைதன்ய மகாபிரபுவின் கருணையை அதிகமாக உரிமை கொண்டாட முடியும். அவர் அதிகமான ஆர்வத்துடனும் முனைப்புடனும் இருக்க வேண்டியது மட்டுமே அவசியம். கலியுகத்தின் எல்லா தீய குணங்களாலும் கலங்கமட்டுள்ள போதிலும் ஒருவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் சரணடைந்தால் பகவான் நிச்சயமாக அவரை விடுவிப்பார். இதற்கான சிறந்த உதாரணம் ஜகாய் மதாய். நடைமுறையில் பார்த்தால் இந்த கலியுகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஜகாய் மதாய் போன்றே உள்ளனர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் தொடங்கப்பட்ட சங்கீர்த்தன இயக்கமானது இன்றும் மாபெரும் நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடி முழு உலகையும் மூழ்கடித்து வருகிறது. இவ்வாறாக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லா வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களையும் அவர்களது களங்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக வெற்றிகரமாக பிரகடனம் செய்கிறது. ஹரி ஓம் தத்சத். ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. அப்போ நம்ம கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, கௌர பூர்ணிமா மகோத்சவ கி. அப்போ இன்றைக்கு ஜெகநாத் மிஸ்ரருடைய விருந்து. ஜெகநாத் மிஸ்ரா குழந்தை நிம்மாய் தோன்றியதற்காக பெரும் விருந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும். அது சார்ஜ் போடணும். அரே சார்ஜ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. அப்போ ஜெகநாத் மிஸ்ரா இந்த குழந்தை நிம்மாய் தோன்றியதை கொண்டாடுறாங்க. நம்ம நேத்து சத்சங்கத்துல குழந்தை நிம்மாயுடைய பால்ய லீலை, அப்புறம் அவருடைய பௌக்கண்ட லீலை, குழந்தை பிராயத்தில் என்னென்ன குறும்புத்தனம் பண்ணாரு, அப்புறம் பௌக்கண்ட லீலையில குருகுலத்தில் போய் படிச்சுட்டது, கேசவ் காஷ்மீரிங்கிற திக்விஜய் பண்ணிட்டு ஜெயித்து ஆட்கொண்டது, திருத்தி ஆட்கொண்டது. இந்த கதைகள் மூலம் நிறைய பாடம் நேற்று நம்ம கத்துட்டோம் மகாபிரபு லீலை மூலமா. சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக இருந்த பொழுது கங்கை கரையில் அமர்ந்துட்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அதை பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அழகா வர்ணிக்கிறார் சைத்தன்ய பாகவதத்தில்.
சைதன்ய மகாபிரபு ஒரு சூரியனை போல தேஜஸ் பிரகாசம் ஜொலிக்க, அவருடைய சரீரம் வந்து பொன் இடத்துல அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கும். அப்போ தன் மாணவர்களோட மகாபிரபு உட்காந்து உபன்யாசம் பண்ணும்போது, கிளாஸ் நடத்தும் போது, சில வேளைகளில் அவர் வந்து நிலவை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கிறது போல, நிலவை சுற்றி நட்சத்திரம் இருக்கிறது போல தெரிவார். சில வேளையில் அவர் பிரகஸ்பதியை போல, பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி, அவரை போல, பிரகஸ்பதி ஒன்றும் ஈடாகாது சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா அவர் பிரகஸ்பதிக்கும் ஆதாரமானவர். பட் நாலேஜில் கம்பேர் பண்ணும்போது தேவர்களே பிரகஸ்பதி பெரும் பண்டிதர். அப்போ பிரகஸ்பதி போல காட்சி அளிக்கிறார் கங்கை கரையில். இன்னும் சில வேளையில் அவர் குபேரனை போல காட்சி அளிக்கிறார். செல்வத்துக்கு அதிபர் இருக்கல குபேரன். அப்போ குபேரன்கிறது வந்து ஒரு தேவதை, அவர் மகாதேவருடைய பக்தரும் கூட. ரொம்ப அழகாக இருப்பார். தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அழகாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன வழிபாடு பண்ணுவாங்கன்னா, ஏறக்குறைய எல்லா வீடுகளில் கடைகளில் ஒரு தொந்தி பொம்மை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மொட்டை தலை தொந்தி பொம்மை, ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு மொட்டை தலை தொந்தி பொம்மை, சைனா பூதம். அது வந்து வச்சுருந்தா செல்வம் கிடைக்கும், கடையில் அப்படியே காசு பெருகும், வீட்டில் வந்து காசு பெருகுன்னு பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க. கலியுகத்தில் யாரை வழிபடணும்னு ஜனங்களுக்கு தெரியல. யாரை வழிபடணும், யார் வழிபாட்டிலேயே சிறந்தவர், அவர் எப்படி வழிபடணும் அது தெரியாமல் அறியாமையில் பூத பொம்மை, பேய் பொம்மை, பிசாசு பொம்மை, சைனா பொம்மை எல்லாத்தையும் வழிபடுவாங்க. கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வழிபடுவாங்க, அதை பிரபலமாக்கி விட்டுடுவாங்க. ராஜஸ்தானில் வந்து புல்லட்டை வச்சு வழிபடுறாங்க. புல்லட் பாபா மந்திர், புல்லட் இருக்கு இல்லையா, அதுக்கு கோயில். அப்புறம் கேரளாவில் போனீங்கன்னா பூரா பாம்புக்கெல்லாம் கோயில் இருக்கு, அதெல்லாம் வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கலியுக ஜனங்க மந்தாச மந்த மதையோ மந்த பாக்கியா பாத்திரதா. கலியுக ஜனங்க மந்த புத்திக்காரங்க. சாஸ்திரம் ஒன்றும் புரியாது, படிக்கவும் கிடையாது. இப்போ படிக்கிறது பூரா பௌதிக கல்வி தான். ஏற்கனவே மண்டையில் ஒன்றும் புரிஞ்சா ஏறாது மனசில். இப்போ படிக்கிறது பௌதிக கல்வியாக போச்சா, ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி உள்ள கீழிலான ஆன்மாக்கள், அதுக்காக வேண்டிய சைதன்ய மகாபிரபு தோன்றினது. சைதன்ய மகாபிரபு இந்த இப்போ ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, அழகாக சொல்கிறார் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. கலியுகத்தில் யார் ரொம்ப ரொம்ப கீழேயான ஆத்மாவாக இருக்காங்களோ அவங்க ரொம்ப சுலபமாக சைதன்ய மகாபிரபு கருணையை பெற முடியும். ஏன்னா சைதன்ய மகாபிரபு பதித்த பாவனை, ரொம்ப ரொம்ப கீழிலையான உள்ள ஆன்மாக்களை விடுவிக்கிறதாக வந்தார். அப்போ நம்மளை போல உள்ளவங்க, நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள், கீழிலையான ஆத்மாக்கள், வாழ்க்கையினுடைய தாத்பரியம் தெரியாது, வாழ்வுடைய லட்சியம் தெரியாது, எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்மை விடுவிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு. அப்போ சைதன்ய மகாபிரபுடைய கருணை எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் விநியோகம். அப்போ நிமாய் பண்டிதராக இருந்தப்போ சைதன்ய மகாபிரபு நவதீபத்தில் அப்படியே வலம் வருவார். நவதீப தெருக்கல்ல எப்படி கிருஷ்ணா மதுராவில் இருந்த பொழுது அப்படி ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் மதுரா தெருக்கல்ல நடந்து வர்றாங்க. எப்படி இருக்கு? கிருஷ்ணர் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், பலராமர் வந்து பௌர்ணமி நிலவு போல நீல நிற ஆடை உடுத்திருக்காரு. கிருஷ்ணர் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை. 2 பேரும் நடந்து வரும்போது மதுரா வாசிகள்லாம் பிரமிச்சு போனாங்க. ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து எங்கே போயிட்டாரு? விருந்தாவனுக்கு போயிட்டார். அப்போ வசுதேவர் தேவியுடைய குழந்தை கிருஷ்ணா, அவருடைய அழகை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் பார்க்கல அந்த குழந்தைய. அவர் மதுரையிலேருந்து விருந்தாவன் போயிட்டார். இப்போ திரும்பி கிருஷ்ணா மதுராவுக்கு வரும்போது ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த கிருஷ்ணனுடைய அழகை பார்க்கணும். எல்லாம் வேலை பண்ணுறவங்களும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. தலை வாரிட்டு இருந்தவங்க ஒரு சைடு வாரிட்டு அப்படியே வந்துட்டாங்க வெளியே. ஒரு சைடு தான் கட்டியிருந்தாங்க, ஒரு சைடு பின்னிட்டு ஒரு சைடு பின்னாமல் அப்படியே வந்துட்டாங்க. குளிச்சுட்டு இருக்கிறவங்க பாதியிலே வந்துட்டாங்க, சமையல் பண்ணிட்டு பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஈவன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தால் கூட குழந்தை கீழே விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய அழகு. கிருஷ்ணரை பார்க்கணும், பகவான் தரிசனம் பண்ணணும். பெண்கள்லாம் வீட்டு இதில் கன்னி மாடத்தில் போய் நின்றுக்குவாங்க. கண்களாகி பகவானை தழுவி கொண்டார்கள். பகவானுடைய அழகு மதுராவாசி.
இப்படி கிருஷ்ணா எப்படி மதுராவில் பிரவேசம் பண்ணாரோ அப்போ நிறைய பேர் கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு அந்த டோபர்மேன் வாஷர்மேன் மட்டும்தான் கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ண மாட்டான். அவனுக்கு ஈகோ, அவனுக்கு என்ன கர்வம்னா நான் ராஜாவுடைய வேலைக்காரன். பாருங்க, வேலைக்காரன் கூட கர்வம், நான் ராஜாவுடைய வேலைக்காரன். கிருஷ்ணர் பலராமர் நண்பர்களோட வந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் பலராமர் நண்பர்களோட வந்தாங்களா? அப்போ கிருஷ்ணர் கேட்டார், இந்த துணியில் எங்கே கொண்டு போகிற நீ? நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அழகான கிளாத்ஸ், அழகான வண்ண ஆடைகள், நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாக புது வஸ்திரம். அப்போ கிருஷ்ணர் கேட்டார், ஏப்பா இதெல்லாம் எங்கே கொண்டு போகிற, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுனார். அப்போ அந்த வாசர்மேன் சொன்னாங்க, நீ யார்? உனக்கு ராஜாவுடைய ட்ரெஸ்ஸு கேட்குதா? இது கம்சராஜாவுடையது. கம்சராஜாவுக்கு உள்ள ட்ரெஸ்ஸை உனக்கு நான் தரணுமா? என்ன தைரியம் உனக்கு? ராஜாவுடைய ட்ரெஸ் கேட்குதா உனக்கு? இதை வந்து கேட்டுக்கணும் ராஜா, உன்னை பனிஷ் பண்ணுவார். ராஜா ஏன் கேட்கணும்? இதோ போறானே ராஜாவுடைய சர்வெண்ட், வேலைக்காரன், அந்த காவலாளி, அவன் கேட்டாலே உன்னை பனிஷ் பண்ணிடுவான், தண்டிச்சிடுவான். உனக்கு ராஜாவுடைய அலங்காரம் கேட்குதா? போ போ வேற வேலையை பாருங்க. கிருஷ்ணா கோவம் வந்துருச்சு. எப்படி என்ன பண்ணார் தெரியுமா? கிருஷ்ணா அப்படியே செடியை கிள்ற மாதிரி அவன் தலையை கிள்ளிப்பட்டார். அவ்வளோதான், ஒரே நசுக்கு. அவனுக்கு அஸ்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. படிச்சிங்களா? கிருஷ்ணா புக்கு பாகவதத்தில் இருக்கு. கிருஷ்ணர் பலராமர் என்ன பண்ண, அவனை பிடிச்சு அப்படி தலையை கிள்ளி போட்டார், கருவேப்பிலை கிள்ற மாதிரி. பின் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிருஷ்ணரை போட்டுக்கிட்டார், இந்த பலராமன் போட்டுக்கிட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனார். இவங்க அப்படி மதுரா தெருவில் வரும்போது அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற எல்லா கடைகள் உள்ள அப்படி ஸ்தம்பிச்சு போய் அப்படியே பிரமிச்சு போய் கிருஷ்ணரோட அழகை பார்த்துட்டு, பூ கட்டுறவங்களும் அதை விட்டுட்டு அப்படியே கிருஷ்ணரையை பார்த்துட்டு இருந்தாங்க. வியாபாரம் பண்ணுறவங்க அதை விட்டுட்டு கிருஷ்ணரையை பார்த்துட்டு இருந்தாங்க. தெருவில் நடந்து போனவங்க, நிற்கிறவங்க எல்லாரும் அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. கிருஷ்ணாவுடைய அழகை கண்டு மயங்கி போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்போதான் அந்த குப்ஜா என்ன பண்ணா, நல்ல சாண்டல்வுட் பேஸ்ட், சந்தன தைலம் எடுத்துன்னு வர, கூணு வந்திருக்க உடம்புல. குப்ஜா அப்ப கிருஷ்ணர் கேட்டாரு, ஓ அழகியே, அவளே கூணி விழுந்திருக்கு. அவன் கூணு விழுந்து ஒரு மாதிரி இருக்கா. அவரை பார்த்து கிருஷ்ணா சொல்ல, ரொம்ப அழகா இருக்கேன்னா. அவன் பார்த்து கிருஷ்ணரை பார்த்து அவன் கிருஷ்ணோட அழகுல மயக்கம். இது எங்க கொண்டு போற நீ? எனக்கு தரியா நீ இதைய? இந்த சந்தனத்தில் எனக்கு அப்ளை பண்ணி விடுறியா, எனக்கு கொடுக்குறியா? ஓ தாராளமா அப்படின்னு சொல்லி குப்ஜா என்ன பண்ணா, அந்த சந்தனத்தை எடுத்து கிருஷ்ணருக்கு தடவை வந்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அவன் கால் கட்டை வெளில ஒரு அமுத்திட்டு இப்படி ஒரு இதால் அப்படி அவளை வந்து ஒரு டச் பண்ணிவிடுவார். அப்படி பண்ணோடனே ஒரு கூண்டெல்லாம் போய் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம் லேடி, ரொம்ப அழகான பொண்ணாயிட்டான். அழகான பொண்ணானோன்னு ஒரு கிருஷ்ணருக்கு ஆளிங்கன்னு பண்ணிட்டான். கிருஷ்ணா, நீங்கள் என் வீட்டுக்கு வரணும், நீ என் கூட வரணும், நான் உங்கள் அழகில் வாங்கிட்டேன், நீங்கள் எனக்கு கவனம், நீங்கள் என்ன வந்து நான் உங்களோட இருக்கணும். அப்போ கிருஷ்ணா சொன்னார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வரேன், நான் அப்புறமா வரேன்ட்டு அவளை ப்ளஸ் பண்ணிட்டு போனேன். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனோடனே சுதாமான்னு சொல்லி ஒரு வியாபாரி, அவர் வந்து பூக்கள்லாம் சேல் பண்ணுறார். நல்ல அழகான மாலை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணருக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், சுதாமா, உனக்கு எல்லா ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், உன்னுடைய நீ இந்த உலகத்தில் வாழும் போதும் நல்ல ஐஸ்வர்யத்தோடு வாழ்வாய், இந்த சரீரத்தை விட்டவனே நீ என்னுடைய உலகத்தை அடைவாய். அதுபோல வழிநடுக யாரெல்லாம் கிருஷ்ணர் வர்ஷிப் பண்ணாங்களோ, கிருஷ்ணரிடம் சரணாகதி பிராப்தம் பண்ணாங்களோ, எல்லோரையும் கிருஷ்ணர் வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அதே லீலை போல நவதீபத்தில் மகாபிரபு, நவதீபம் வேறு மதுரா வேறு இல்லை, மதுராபுரி தான் நவதீபம். ஆத்மீக மதுராபுரி இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணர் தோன்றியது மதுராபுரி. எப்படி கிருஷ்ணர் மதுராபுரியில் தோன்றினாரோ அதே போல் கௌரங்க மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யர் நவதீபத்தில் தோன்றினார். அப்போ கிருஷ்ணர் மதுராபுரி லீலை செய்தது போல, அது போல சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தில். அப்போ சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட், அப்படி ஒரு அழகு. நேற்று பேசின கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு இருக்கும், கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் வாரி காது வரை நீண்டு இருக்கும், அழகான சுருள் கூந்தல், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருப்பாரு. அப்போ சைதன்யமா அப்படி அழகுல யார் தான் வாங்க மாட்டாங்க, அப்படி ஒரு அழகு. அந்த சைதன்ய மகாபிரபு நவதீப தெருக்களில் நடந்துவார்.
நவதீப தெற்குல இஸ் அ பிராமண. அவர் வந்து பிறப்பால் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார் சைதன்ய மகாபிரபு. ஆனா அவர் எல்லோரையும் விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கார். அப்ப நவதீப தெற்குல வரும்போது ஒரு கைத்தறி நெசவாளர், துணியெல்லாம் நெய்கிறவர், அவர்கிட்ட வந்தார் மகாபிரபு, நீ எனக்கு ஒரு வஸ்திரம் தரியா? அவர் நிமாய் பண்டிதரை பார்த்த உடனே, நிமாய், ஓ பிராமணா, நீங்க என்ன துணி வேணுமோ உங்க எடுத்துக்கோங்க, என்னனாலும் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீங்க ஏன் கேட்கணும் என்கிட்ட? உங்களுக்கு என்ன, நான் என்ன சேவை பண்ணணும்னு சொல்லுங்க, இருக்கிறதுலே நல்ல அழகான வஸ்திரம் நான் உங்களுக்கு தரேன். அப்போ நிமாய் வந்து அந்த வஸ்திரங்களை வாங்கிட்டு அவர் பிளஸ் பண்ணார். ஒரு கைத்தறி நெசவாளர், சாதாரண ஒரு துணி நெய்யறவர். பாருங்க, மகாபிரபு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்கலையே. இவர் நெசவாளர், இவர் ஏன் போய் நான் ஆசீர்வதிக்கணும், இவருக்கே நான் தர்ஷனம் கொடுக்கணும்னு நினைக்கல. மாம்கி பார்த்த வெப்பா ஸ்வித்யா யார் வேணா என்ன அணுகலாம், பெண்கள், எலி குலத்தவர்கள், வியாபாரிங்க. அப்போ இந்த நெசவாளருக்கு மகாபிரபு கருணை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனாங்க. ஒரு பால் வியாபாரி பசுக்கெல்லாம் வைத்து ஜெய ஜெகநாத் வரதே சுபத்ரமையா கி, கோரங்க மகாபிரபு கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஒரு பால் வியாபாரி, அவரு பசுமாடு கோஷால வச்சு பால் பதார்த்தம், தயிர், வெண்ணெய், நெய், பால்கோவா, இனிப்பு பலகாரம் எல்லாம் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அப்போ அவர்கிட்ட வந்தவன் இந்த மில்க்மேன், அந்த இடையர் குலத்தில் உள்ள ஒன்று சொன்னாங்க. நான் கூட இடையர் குலத்தை சேர்ந்தவன் தானே. சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் மில்க் ஸ்வீட் கொடுக்குறியா, எனக்கு கொஞ்சம் கீ தரியா, நெய் தரியா, எனக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடுக்குறியா? மகாபிரபு, நீங்க என்னன்னாலும் எடுத்துக்கங்க, இந்த கடையே உங்களுதான், இந்த கடையே உங்களுதான், எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது, நான் உங்களுக்கு சேவை பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நிமாய் பிரபு விருப்பம் போல் அவர் வந்து வெண்ணையும் நெய்யும் பாலும் தயிரும் பால் பதார்த்தங்களும் பரிமாறினார். நிமாய் அவர் ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நடந்தார். அப்போ ஒரு நல்ல வாசனை திரவியம், சென்ட் உள்ள ஒரு கடை, ஷாப், நல்ல சந்தன தைலம், அகுரு, இந்த மாதிரி நல்ல சென்ட் வாசனை தைலங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கடை. அங்கே வந்து நிமாய் வந்து பார்த்தா நிறைய வாசனை திரவியங்கள்லாம் வச்சுருக்காங்க. சாண்டல்வுட் ஆயில், சாண்டல்வுட் பேஸ்ட்லாம், சந்தன எண்ணெயெல்லாம், தைலம்லாம். அப்போது மகாபிரபு கேட்டார், ஓ வியாபாரி, எனக்கு கொஞ்சம் சந்தன தைலம் தரியா? மகாபிரபு, உங்களுக்கு என்ன தரது, நானே போட்டு விடுறேன். அவர் சந்தன தைலம் எடுத்துட்டு மகாபிரபு உடம்புல அப்ளை பண்ணுறேன், மகாபிரபுக்கு சேவனை பண்ணுறேன். சரிட்டு, என்ன தைலம் வேணால் உங்களுக்கு தரேன், நீங்கள் என்ன வாசனை தைலம் வேணால் எடுத்துன்னு போய்க்கிங்க, இது நான் உங்களுக்கு சேவை போய் நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு நவதீப தெற்கல்ல ஒருத்தரும் ஒரு ஒரு பூ வியாபாரி அப்படிதான். எப்படி சுதாமா கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ணாரோ, பூ கட்டி கொடுத்தாரோ, அதே போல இங்க நவதீபத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் மர்ச்சன்ட், பூ வியாபாரி, நல்ல அழகழகான மாலையில கட்டுவார். அவர்கிட்ட நிமாய் வந்தாரு, எனக்கு கொஞ்சம் மாலை கொடுக்குறியா நீ? உடனே இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டி, இருக்கிறதுலையே சிறந்த மாலை எடுத்து மகாபிரபுக்கு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருவரும் மகாபிரபுக்கு சேவனம் பண்ணாங்க. அவங்களுடைய தகுதி கேட்டார் போல, அவங்களுடைய சூழ்நிலை கேட்டார் போல மகாபிரபு அன்போடு பக்தியோடு எது கொடுத்தாலும் ஏத்துன்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் பக்தி எனக்கு ஒரு அன்போடு பக்தியோடு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் ஏத்துன்றேன். பக்தி இல்லாமல் கொடுத்தா கிருஷ்ணன் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன், துளி கூட தொட மாட்டேன் பக்தி இல்லைன்னா. அப்போ இவங்க எல்லாருமே சாதாரண வியாபாரிங்க, சாதாரண குலத்தில் பிறந்தவங்க. ஆனால் அவங்க அன்போடு மகாபிரபு கொடுத்து மகாபிரபுவை ஆசீர்வதிச்சார். அவள் பக்தி செய்வதற்கு எந்த ஒரு தகுதியோ பாரபட்சம், ஒரு உயர்குல பிறப்போ வேத பாராயணமோ தேவையில்லை. அன்பும் எளிமையும் பணிவும் தாழ்வுமான பன்மையே தேவை. இப்படி நிமாய் பண்டிட் நவதீபத்தில் எல்லோருக்கும் தன் ஆசீர்வாதம் வழங்கினாரு. ஈஸ்வரபுரி பிரபுபார் சந்திச்சதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனம் தொடங்கினான்னு பார்த்தோம். நவதீப தெற்கல்ல நாம சங்கீர்த்தனாரு. ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப கவலையா இருக்கார். அவங்க இன்னைக்கு நம்ம போனோம்னா நவதீப்ல மாயாப்பூர்ல சைதன்ய அப்படி அவதார தலத்துக்கு பக்கத்திலேயே ஸ்ரீவாஸ் அங்கம், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீடு, அவர் இருந்த இடம்.
அங்கே ஒரு நரசிங்கமூர்த்தி, நரசிங்கருடைய விக்கிரகம். இன்னைக்கு போனால் அந்த விக்கிரகத்தை, இது வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு அந்த விக்கிரகம் போனால் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீவாஸ் தாக்கூரை வழிபாடு பண்ண நரசிம்மர் விக்கிரகம், சைதன்ய மகாபிரபு விக்கிரகம், கிருஷ்ண ராதாகிருஷ்ணர் விக்கிரகம், இல்லை பஞ்சதத்துவால இன்னைக்கு போனால் பார்க்கலாம். நரசிம்ம தேவட்ட ரொம்ப மனமாற பிரார்த்தனை பண்றாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இங்க வர்றாரு. சைதன்ய மகாபிரபு கேட்கிறாரு, ஸ்ரீவாஸ் என்னாச்சு, ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, ஏன் அப்படி என்ன நரசிம்மர்கிட்ட உங்களுக்கு பிரார்த்தனை? அப்போ ஸ்ரீவாஸ் சொல்றாரு, மகாபிரபு இந்த சாந்த் காசி வந்து நாமசங்கீதத்தில் பண்ண நிறுத்திடுவாடுன்னு பயமா இருக்குங்க. பக்தரெல்லாம் கண்டிக்கிறாங்க, நீங்க வெளியெல்லாம் பாடிட்டு போகக்கூடாது, கீர்த்தனை பாடக்கூடாது, எனக்கு பயமா இருக்கு, இந்த காட்சி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸ்ரீவாஸ், ஏன் உனக்கு தேவையில்லாத பயம்? நான் இருக்கேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எந்த காஜி எந்த முல்லா வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்துடலாம். அவன் யார் வந்தாலும் சரி, காஜி வரட்டும், அவனுடைய முல்லா சேனைகள் வரட்டும், குதிரைங்க வரட்டும், ஒட்டகம் வரட்டும், யானை வரட்டும், என்ன வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் கீர்த்தனை பாட வைப்பேன், நான் எல்லாத்தையும் நாம ஜபிக்க வைப்பேன். அந்த காஜியோட வேலைக்காரங்க, யவனர்கள், மிளேச்சர்கள் யார் வந்தாலும் சரி, மனிதர்களே ரொம்ப கீழேயான மக்களாக இருந்தாலும் சரி, நான் அவங்களையும் கீர்த்தனை பாட வைப்பேன். உனக்கு சந்தேகம் இல்லையா? சந்தேகமா இருக்கா? எனக்கு என் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? இது எப்படி மகாபிரபு செய்வாருன்னு டவுட்டா இருக்கா? உனக்கு சந்தேகம் வருதா அப்படின்னு சொல்லி மகாபிரபு என்ன பண்ணாரு, அங்க ஒரு சின்ன பொண்ணு, ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அண்ணன் பொண்ணு. ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு ஸ்ரீ நளின பண்டிட்னு ஒரு அண்ணன் உண்டு. மொத்தம் 5 பேர். ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, 5 பேர். அதில் வந்து ஸ்ரீ நளின பண்டிட் வந்து மூத்த சகோதரர். அவருக்கு ஒரு பொண்ணு நாராயணின்னு சொல்லி 5 வயசு ஒரு பொண்ணு நாராயணி. நாராயணி வந்து அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் தங்கியிருக்காங்க. சின்ன பொண்ணு தான், 5-6 வயசு தான் இருக்கும். மகாபிரபு அந்த பொண்ணு கூப்பிட்டு, நாராயணி இங்க வா. நாராயணி ஓடி வந்தா. நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லு, கிருஷ்ணா சொல்லு, கிருஷ்ணநாமத்தை சான் பண்ணு, ஹரே கிருஷ்ணா சொல்லு. நாராயணி மகாபிரபு பார்த்த உடனே கிருஷ்ணா 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 அழுது அழுது கண்ணில் இருந்தாலும் அருவி மாறி கண்ணீர் வந்து உட்டப்பெல்லாம் நனைந்து தரையில உருண்டு பரண்டு அழுது அப்படியே மயங்கி போயிட்டான். பாத்தியா, யார் வேணா வரட்டும், ஸ்ரீவாஸ் தாக்கூரா பயம் விட்டுடு, யார் காஜி யார் வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் இந்த மாதிரி கீர்த்தனை பாட வைப்பேன். இதை பார்த்தோன்னு ஸ்ரீவாஸ் தாக்கூரா ஓடி வந்து மகாபிரபு பாதங்களை பற்றி, மகாபிரபு என்ன மன்னிச்சு, நான் தேவையில்லா கவலைப்பட்டு, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன பயம் அப்படின்னு மகாபிரபு பாதங்களை பற்றி கொண்டு. ஸோ முதல்ல கீர்த்தனம் எப்படி நடந்ததுன்னா, மகாபிரபு சைதன்ய மகாபிரபு நாமசங்கீர்த்தனை தொடங்கும் போது முதல்ல தெருக்கல்ல பண்ணல, பக்தர்கள் கூட சேர்ந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தார். பக்தர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. ஏன்னா மகாபிரபு இந்த கீர்த்தனை வந்து பொறாமைக்காரர்கள், பகவான் மேல நம்பிக்கையற்றவங்க, பக்தி இல்லாதவங்க, இவங்கெல்லாம் கேட்கக்கூடாது, அவங்கள சேர்த்திக்க மாட்டார். குறிப்பா பொறாமைக்காரர்களும் பொய் அகங்காரம் கொண்டு போய் சேர்த்துக்க மாட்டார். அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் மட்டும் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு மகாபிரபு வரல, மெதுவாக தான் வந்தார், கொஞ்சம் தாபந்தமா வந்தாரு. அன்னைக்கு பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடிட்டு இருக்கு. அப்ப சாந்த் காசியோட ஆள்கள்லாம் வந்து மிருதங்கத்தில் உடைச்சிடும். இனிமேற்கொண்டு நவதீபத்தில் யாரோ கீர்த்தனை பாடினீங்க, உங்களை ஜெயிலில் போட்டு பனிஷ் பண்ணுவேன், கொண்டுடுவேன். உயிர் மேல ஆசிரிக்கிறவங்க பேசாம இருங்க. எங்கேயாவது தெருக்கல்ல பாடுறதோ கீர்த்தனை பாடி ஏதாவது கோஷம் போடுறதோ இருந்துச்சுன்னா உங்களை வந்து நான் உண்டில் நாக்கிடுவேன். காஜியோட ஆள்கள்லாம் வந்து மிரட்டிட்டு போயிட்டு, பக்தர்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. மகாபிரபு வராரு சாந்த் காசி வீட்டுக்கு வந்து, எல்லாம் சோகத்தில் இருக்காங்க. மகாபிரபு பார்த்தோன்னே ஒரு கோவம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் செவந்துருச்சு. என்னாச்சு, ஏன் என்ன நடந்தது? பக்தர்லாம் சொல்ல, மகாபிரபு சாந்த் காசியோட ஆளுங்க வந்து இந்த மாதிரி மிருதங்கள்லாம் உடைச்சிட்டாங்க, மிருதங்கள்லாம் உடைச்சி நீங்கள் இனிமேல் கீர்த்தனை பாடக்கூடாது, நவதீப தெருக்கல்ல கீர்த்தனை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு, சாந்த் காசிக்கு நல்லா தானே இருந்தார், இது வரைக்கும் நம்மளை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணது இல்லையே, என்னாச்சு அவருக்கு? ஓ, அப்ப இனிமே நவதீப்ல கீர்த்தனை பாடக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. அப்ப நம்ம போவோம், எல்லா பக்தர்களையும் அழைச்சிட்டு போவோம், சாந்த் காசி வீட்டுக்கே போவோம், எந்த காட்சி வந்து நீ பாடுறான்னு பார்க்கலாம். முதல் ஒத்துழையாமை இயக்கம் சைதன்ய மகாபிரபு ஸ்டார்ட் பண்ணு.
நகர் சங்கீர்த்தன். எஸ், வெரி குட். ஃபர்ஸ்ட் நகர் கீர்த்தன், ஃபர்ஸ்ட் நகர் சங்கீர்த்தனம் தெருக்கல்ல சைதன்ய மகாபிரபு, புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள், நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா, பெரும் பக்தர்கள், இன்னைக்கு எண்ணற்ற பக்தர்கள். இது அளவிடவே முடியாது. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா எல்லையற்றவர், அதாவது அனந்தன். பகவான் அத்வைதம், அச்சுதம், அனாதி மனது, எண்ணற்ற ரூபம் எடுத்துன்றார். அப்ப அவருடைய லீலைகளும் அளவிட முடியாது. பகவானுடைய லீலை ஒரு வரம்புக்கு உட்பட்டதல்ல. கிருஷ்ணருக்குன்னா இவ்வளவுதான் நண்பர்கள் இருப்பாங்க. இப்ப நமக்கு 4-5 பேர் நண்பர் இருப்பாங்க, மினிமம் 2 பேர் ரொம்ப க்ளோஸ், ஒரு 2 க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. கிருஷ்ணனுடைய பசுக்களும் கன்றுகளும் நண்பர்களும் எல்லையற்றது. லட்சக்கணக்கான பசுக்கள், லட்சக்கணக்கான கன்றுகள், லட்சக்கணக்கான கோபிகைகள், அன்லிமிட்டெட், அளவிடவே முடியாது. அதுபோல இன்னைக்கு என்ன நடந்தது? சைதன்ய மகாபிரபு ஜான் காசி வீட்டு கீர்த்தனம் பாடிட்டு போறார். லட்சக்கணக்கான பக்தர்கள். வங்காளத்துல ஒரு பக்கம் கங்கை வெள்ளம் ஓடுது, இன்னொரு பக்கம் பக்தர்கள் வெள்ளம் ஓடுது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள், எங்கு பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம். பல ஆயிரம் கர்த்தால்கள், நூற்றுக்கணக்கான மிருதங்கங்கள், பக்தர்கள்லாம் அப்படி உற்சாகத்துல தலைகால் குத்திட்டு நடனம் வர்றாங்க. அப்ப பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்றாரு, இந்த லீலை ஒன்று வர்ணிக்க முடியும். எவ்வளோ பக்தர்கள் போனாங்க, எவ்வளோ பேர் பாடினாங்க, இதெல்லாம் கணக்கிடவே முடியாது. அன்லிமிட்டெட், எல்லையில் எண்ணிலடங்கா பக்தர்கள். நவதீப்பை சுத்தியும் உள்ள கிராமங்கள், நகரங்கள் இருந்து எல்லா வைணவர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. மகாபிரபு நகர் சங்கீர்த்தனம் பண்றாங்க, பக்தர்களாம் சேர்ந்து கீர்த்தனம் பாடுறாங்கன்னதும் எல்லாரும் தேன் கூட்டில் போய் தேனி எவ்வளவு இருக்குன்னு எண்ண முடியாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேனி இருக்கு. அது போல பஞ்சதத்துவங்கள் முன்னாடி கீர்த்தனை பாடிட்டு போறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், பின்னாடி எண்ணற்ற பக்தர்கள். சாலையில் கங்கை வெள்ளம் ஓடுகிற பக்தர்கள் வெள்ளம், வைஷ்ணவர்களோட வெள்ளம். எல்லாரும் 2 கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 கீர்த்தனம் பாடிட்டு அற்புதமான லீலை. சான்காசி வீட்டுக்கு போன, சான்காசி பயந்துட்டு வெளியே வரவே இல்லை, உள்ளே இருக்கார். சைதன்ய மகாபிரபு வெயிட் பண்ற பக்தர்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. போய் அங்கே பூச்செடியெல்லாம் எடுத்து உடச்சி அவனை உண்டியில் நாக்கிடும், அந்த வீட்டையே நாசமாக்கிடும். மகாபிரபு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வீடியோ தூக்கி கொண்டு போய் கங்கையில் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பக்தர்களுக்கு. ஆனால் மகாபிரபு எல்லாரும் அமைதிப்படுத்தி, நீங்கள் அமைதியாக இருக்க, நான் போய் பேச விட்டு. மகாபிரபு வராரு, எங்க உங்க ராஜா? இந்த மாதிரி வந்த விருந்தாளியை உபசரிக்க தெரியாதா அவருக்கு? நான் வந்திருக்கேன், எனக்கு வரவேற்கவே இல்லை, உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரு அவரு. ஏன் அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கணும்? ஏன் பயந்துக்கணும்? அவரு கூப்பிடுங்க அவரை. அதிதி அதிதி தேவோபவ, விருந்தாளிகள் வழிபடப்பட வேண்டியவங்க. சொல்லாம வந்துட்டாங்க, சொல்லிட்டு ஒன்று வரல மகாபிரபு. திடீர்னு வந்துட்டாங்க. நம்ம கூட அப்படிதான், திடீர்னு சொந்தக்காரர் வந்தால் என்ன பண்றது தெரியாது. ஒன்று ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டீங்களே, சொல்லி என்ன பண்ணி போ, வீட்டை போட்டுட்டேங்க போயிடுது. ஒரு வாரம் தங்கிட்டாங்க, என்ன பண்றது? 1 நாள் 2 நாள் சேவ் பண்ணுவோம், 3ஆவது நீங்க எப்போ போவீங்க? எங்களுக்கு வேற வேலை இருக்கு இல்லையா? அப்படி இல்லை, அதிதியை தேவதை போல வழிபடும். அப்போ சான்காசி வீட்டுக்கு மகாபிரபு வந்திருக்காரு. சான்காசி வெளியே வரவே இல்லை. நீங்கள் எங்கே இருக்க, நான் போய் என்ன கேட்குறேன். மகாபிரபு போனார். மகாபிரபு வந்துட்டாருனதும் சான்காசி அப்படியே மெதுவாக வெளியே வர்றார், பயந்துட்டே வெளியே வர்றார். உடம்பெல்லாம் நடுங்குது, முகம்லாம் வேர்த்து போய் வர்றார். மகாபிரபு கேட்டார், என்னாச்சு? மாமா, சான்காசி மாமான்னு கூப்பிடுறாரு சைத்தன்ய மகாபிரபு. அவரு மருமகனே, வாங்க மருமகனே. மாமா மருமகன். இது எப்படி? சான்காசி ஒரு முசல்மான், சைத்தன்ய மகாபிரபு ஒரு சனாதன இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண, எப்படி மாமா மருமகன் சொன்னேன்? அது கரெக்டு. எஸ், எப்படின்னா 500 years பேக், 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி போல இருப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை சண்டை எல்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸ் எல்லாம் இங்கிருந்து கன்வெர்ட் ஆனவங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க பை பர்த் முஸ்லீம் கிடையாது, அவங்க பிறவியிலேயே முஸ்லீமா இருந்தவங்க இல்லை, அவங்க மதம் மாறி போனாங்க. எப்படி பெரிய அவுரங்கசீப் மாதிரி மன்னர்கள்லாம் அவங்களை மதம் மாற்றிட்டாங்க. இல்லாட்டி உன்னை கொன்னுடுவேன், உன் கோயிலை இடிச்சிடுவேன், உன்னை கொன்னுடுவேன்
அப்புறம் உங்கள் பொண்ணுங்கள்லாம் தூக்கின்னு போயிடுவேன், சொத்தெல்லாம் திருடிட்டு வேணும் பயந்து போய் மாறிட்டேன். அவுரங்கசீப் ஒரு ரூலே கொண்டு வந்தேன். என்னது? ஜஸ்யா வரி. அரசாங்கத்துக்கு முகலாயர்கள் அல்லாதவங்க, முஸ்லீம் இல்லாதவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அப்போ ஏழை என்ன பண்ணுவாங்க? வரி கட்ட முடியாமல் மாறிட்டேன். அப்படி மாறினேன். அப்போ சாந்த்காசியோடைய அப்பாவும் சைதன்யம் அப்படி தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ். அப்போ வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி அவர் சாந்த்காசியோட அப்பா ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த முறையில் சைதன்ய மகாபிரபு வந்து அவர் மாமான்னு சொன்னார். இவர் மருமகனே, வாங்க மருமகனே. என்ன மாமா, நான் வந்திருக்கேன், நீ வெளியே நிற்க வச்சுட்டு நீ அது இருக்கட்டும், வாங்க உள்ள வாங்க. சரி, நீங்கள் எப்பயும் பண்ணாத ஒரு வேலையை இப்போ பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கீர்த்தனத்தை நிப்பாட்டினது இல்லையே. நாங்கள் நவதீப்பில் வந்து பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடினாங்க, நீங்கள் அப்போ ஒன்றும் செய்யலை. ஏன் இப்போ? எனக்கு தெரியும் உங்களுக்கு இது நிறுத்தணுங்கிற எண்ணம் இல்லை, உங்களுக்கு கீர்த்தனை நிப்பாட்டணும் எண்ணம் இல்லை. ஆனால் யாரோ சொல்லி கொடுத்ததை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. யாரோ பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது. சாந்த்காசி சொல்கிறார், கரெக்ட், எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் இந்து தர்மத்தில் பிராமணர்களே கிட்ட வந்தாங்க. இந்த நிமாயை வந்துட்டு கூட நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு எப்பவுமே குய்யாமியான்னு கத்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் பாட்டு பாடிட்டு இந்த மந்திரம் வந்து உட்காந்து மனசுக்குள்ளே சொல்லணும். இவர் மைக்கு போட்டு எல்லாரும் சொல்கிறேன், ஊரெல்லாம் சொல்கிறேன். எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த நாமத்தை சொல்லி கொடுக்குறாரு. எங்கள் வந்து நாங்கள் நிம்மதியாக பூஜை பண்ண முடியல, எங்களால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல. சதா கத்திக்கிட்டே கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ராம். பிராமணர்கள்லாம் சொன்னாங்க, இதை நிப்பாட்டுங்க, நிமா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் தான் மந்திரம் சொல்லணும், எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நிமா எப்படி இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம்? உங்கள் ஆளுங்க தான் வந்து சொன்னாங்க. அப்போ அது சரி. பின்ன எங்கள் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அல்லா வந்து தொழுகிறோம். ஆனால் இங்கே நவதீப்பில் வந்து நடந்து போகும்போது இந்த வைஷ்ணவர்களை நாம ஜபிக்கிறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி. அப்போ எங்களுக்கும் அது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ எங்களை மறந்து நாங்களும் சொல்கிறோம், கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. அப்போ எங்களால் நிறுத்த முடியல. அவங்க சொல்கிறத கேட்டு பார்த்து எங்களுக்கும் தூக்கத்தில் கூட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. முசல்மான் யவன குலத்தில் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ஹரிநாம சொல்கிறாங்க. அப்போ அவங்க மகாராஜ் அவங்க வந்தாங்க சாந்த்காசிட்ட, பாருங்க எங்களாலையும் சொல்லாமல் இருக்க முடியல, இது நீங்கள் தான் நிப்பாட்டணும், இல்லாட்டி எல்லா முஸ்லீம்களும் ஹரே கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போயே நாங்கள் தூக்கத்தில் சொல்கிறோம், ஹரி ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரிபோல் ஹரிபோல். அப்போ இதெல்லாம் பார்த்து தான் சரி கொஞ்ச நாள் நிப்பாட்டுவோம். சரி நிப்பாட்டினீங்க, ஏன் இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் உங்கள் முகம்லாம் அப்படி வேர்த்து போயிருக்கு? ஏன் உங்கள் கண்ணெல்லாம் பயம் தெரியுது? அப்போ தனியாக சைதன்யமா நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு வாங்க, நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே சொல்லுங்கள். அது வந்து நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது பாதி மனுஷன் பாதி சிங்கம், அந்த மனிதன் அந்த பாதி மனித பாதி சிங்கம் மேலே பாஞ்சு என் ஹிருதயத்தை நகத்தால குத்தி, ஏய் சாந்த்காசி அயோக்கியனே, என்ன தைரியம் இருந்தால் நீ என்னுடைய நாம சங்கீர்த்தத்தை நிப்பாட்டுவே, நீ உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஆனால் இந்த முறை நான் உன்னை மன்னிக்கிறேன். காரணம், நீ என் பக்தர்களை துன்புறுத்தல, ஆனால் அவங்கள வந்து நீ சீண்டி பார்த்துருக்க. இந்த வேலையை விட்டுடு என்னோட. இது போல நீ இனி ஒரு தடவை ஏதாவது செய்த நான் உன் குடலை உருவி நான் மாலை போட்டுருவேன். நரசிங்கதேவ் வந்துட்டார். ஜெய் நரசிங்கதேவ் பகவானுக்கு. கௌரஹரி நரஹரி, நரஹரி வந்துட்டாரு. கௌரஹரி கீர்த்தன் நிப்பாட்டினது. கௌரஹரி தான் நரஹரி, நரஹரி தான் கௌரஹரி, ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, அவன் மார்பில் பதிஞ்சு அவனை நகெல்லாம் பதிஞ்சிருச்சு. உன்னை இந்த தடவை நான் மன்னிச்சு விடுறேன், இனி ஒரு தடவை ஏதாவது எங்கள் பக்தருடைய வாழ்க்கையில் குறுக்க வந்தியோ உன்னை குடலை ஒரு மாலை போட்டுருவேன், எச்சரிக்கிறேன் உன்னை. நீ பக்தர்களுக்கு குற்றம் இழைக்காலும் நீ தப்பிச்சு, நீ வெறும் மிருதங்க உடைச்சதோடு உன்னை விட்டனா இல்லை, உடனே உண்டில் நாக்கிடுவேன். அப்போ காமிக்கிறார், குர்த்தாவை கழட்டி காமிச்சா நெஞ்சில் பூரா நகை பாய்ஞ்சிருக்கு. நிமாயை நான் ஒருபோது நீ நிப்பாட்ட மாட்டேன், கௌரங்கரே நான் ஒருபோது நீ நாமசிங்க நிப்பாட்ட மாட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இனி வந்து நவதீபத்தில் நிற்காது.
அப்போ நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? மகாபிரபு கேட்குறேன், நீங்க ஏன் இப்படி, ஏன் நீங்க பயந்துருக்கீங்க? நீங்களும் நாம ஜெபிங்க, நீங்களும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. அதில் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தூரம் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் வந்து யாகத்தில் மிருகத்தை பலியிடுறீங்க? அப்போ மகாபிரபு கேட்டார், நீங்கள் ஏன் பசுவதை பண்ணுறீங்க? மோலாயர்கள் வந்து பசுவதை பண்ணுறேன், நீங்கள் ஏன் பசுவதை பண்ணுறீங்கன்னா? 2 பேர் பேசிக்கிறாங்க, சாந்த் காசியும் மகாபிரபு. மகாபிரபு கேட்குறாரு, நீங்கள் வந்து இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே, அப்போ ஏன் பசுவதை பண்ணுறீங்கன்னு? அப்போ அவர் கேட்டார், எங்கள் குரானில் வந்து மிருகவாதை ஒன்றும் அவ்வளோ சொல்லலை, அதை அதாவது ரொம்ப கீழ்நிலையான நபர்கள், அதாவது குரானை முழுமையாக ஃபாலோ பண்ண முடியாமல் ரொம்ப கடைநிலையில் இருக்கிறவங்க வேணா பண்ணுறாங்களே தவிர, ஆனால் உண்மையில் குரானில் வந்து பசுவதை பண்ணணும்னு சொல்லலை. அது தெரியாதவங்க அறியாமல் இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஆனால் குரானில் மிருகவாதை பசுவதை பண்ணுறதை பற்றி எங்கேயுமே இல்லை, சொல்லவே இல்லை. குரான் மட்டும் இல்லை, எந்த மார்க்கமும் மிருகவாதை வந்து பரிந்துரைக்கல. இக்காலத்தில் வந்து ஜனங்க அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. மிருகத்துக்கு ஒன்று சாப்பிட்டா தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்லாம் மாற்றிக்கிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்போ சான்காசி சொல்றாரு, எங்க குரான்ல வந்து மிருகவாதி ஒன்றும் சொல்லலை, ஆனால் ரொம்ப கீழேயான உள்ளவங்க சாப்பிட்றாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வேதத்தை பயன்படுத்தி யாகத்தில் மிருகத்தை பலியிடுறீங்க? நீங்களும் மிருகத்தை கொல்றீங்களே. அப்போ மகாபிரபு சொன்னாரு, அதுவும் தப்பு தான். அது ஒரு காலத்தில் வழக்கம் இருந்தது, யாகத்தில் மிருகத்தை பலியிடுறது. ஆனால் அதில் நஷ்டம் ஒன்றும் ஆகாது. என்ன ஆகிடும், அந்த யாகத்தில் வயதான ஒரு மாடையோ இல்லை வயதான ஒரு குதிரையோ போடும்போது அந்த சரீரம் விட்டு அந்த மந்திரத்தினால அது புதிய ஒரு சரீரத்தோட வரும், அது வேறு சரீரத்துக்கு மாறுது. யாகத்தில் மிருகத்தை பலியிடுறது ஒரு காலத்தில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கற்றறிந்த பக்குவமான தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த வயதான மிருகத்திலிருந்து அந்த ஆத்மாவை விடுவிச்சு அதுக்கு புதிய சரீரம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கான தகுதி இல்லாதனால தடை பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தகுதி வாய்ந்தவங்க இல்லாததுனால தடை பண்ணியாச்சு. இப்போ யாரும் யாகத்தில் மிருகத்தை பலியிடக்கூடாது, இப்படி பேசிட்டு இருக்காங்க. மகாபிரபு சொன்னாரு, நீங்களும் நாம ஜெபிங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, இதுதான் இந்த யுகத்தோட தர்மம், பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. சான்காசி அப்படியே அவர்கிட்ட ஏற்றுக்க பாருங்க. மகாபுடைய கருணையினால ஒரு யவன ராஜா. மகாபிரபு சொன்னார், காசி எழுந்திருக்கு, நீங்களும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. காஜி எந்திரிச்சு நாம சங்கீர்த்தனம் கீர்த்தனம் பாடி நடனம் பண்ணு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம் ராம். கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் வந்து தாடியெல்லாம் நனைஞ்சு அப்படியே ஒழுகுது. அன்று முதல் காஜிக்கும் மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் கொடுத்துட்டார். அப்போ சொன்னார் மகாபிரபு காஜிட்ட, இனி வந்து ஒரு பக்தர்களை வந்து என்ன ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை மகாபிரபு, இனி ஒருபோது இந்து மட்டும் அல்ல, என்னுடைய சந்ததி மட்டுமல்ல, இனி பிற்காலத்தில் அவருடைய சந்ததிகள் யாருமே, என்னுடைய வம்சாவளியில் யாருமே, என் சந்ததிகள் யாருமே ஒருபோதும் நவதீபத்தில் நாம செய்கிறது நிப்பாட்ட மாட்டோம். பக்தர்கள் சுதந்திரமா எங்கனாலும் கீர்த்தனை பண்ணலாம், எங்களால் நடனம் ஆடலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் நிறைய முஸ்லீம்கள் வந்து கோயிலுக்கு வருவாங்க, இஸ்கான் கோயிலுக்கு வருவாங்க, அங்கே ஜெகநாத் கோயிலுக்கு அங்கே வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணுறாங்க, பக்தரோடு ரொம்ப அன்பு பரமாட்டம். இன்னைக்கு பார்க்கலாம் போனால் இது காஜியோடைய கட்டளை. தங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு காஜியில் ஒருபோதும் நவதீபத்தில் நாம் செய்து விடக்கூடாது. இப்படி மகாபுடைய கருணையினால காஜி ஒரு முசல்மானாக இருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு சமாதி உண்டு. எங்க சைதன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்தில் ஜெகநாத கோயிலுக்கு போகிற வழியில் பரிக்கிரமா, அதாவது மகாபிரபு லீலை பண்ண ஸ்தலங்கள்லாம் சுற்றிட்டு வரும்போது பார்த்துட்டு வரும்போது சான்காசி சமாதி மந்திர்னு அங்கே போய் பக்தர்கள்லாம் வழிபடுறாங்க. சான்காசியோட கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறேன். சான்காசி மகாபுடைய கருணையில பெரும் பக்தரான, கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர், கிருஷ்ணர் மேல பிரேமம் ஏற்பட்டது மகாபுடைய கருணையினால் சான்காசி. அப்போ சான்காசியோட கருணையை வேண்டி பக்தர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சான்காசியோட சமாதி மந்திர் இன்னைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சான்காசி வழிபடுறாங்க. அப்போ ஓரொரு அவதாரத்திலையும் பகவான் அசுரங்களை தண்டிக்கிறாரு. இந்த அவதாரத்தில் அசுர குணம் உள்ளவங்கள தெய்வீகமான குணம் உள்ள மாத்திடுறாரு. இதுதான் சைதன்ய கருணை. அப்போ முந்தைய அவதாரத்தில் கம்சராஜா கிருஷ்ணனால் தண்டிக்கப்பட்டார். அந்த உடலை விட்டு அவரு சைதன்யிலே சான்காசியார். அப்போ அவருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்துட்டார். இதுதான் மகாபிரபு. அதனாலதான் மகாபிரபு நமோ மகாவதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வந்து கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண அன்பு, கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யம்.
கிருஷ்ணரே கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாங்க, எல்லோருக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் ஹரிநாமத்தை அன்று முதல் சான்காசியும் பக்தர்களால் கொண்டாடப்பட்டார். இப்படி இன்றைக்கும் சான்காசியோடைய ஆசீர்வாதத்தினால நிறைய முஸ்லீம்கள் வந்து நம்முடைய கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானுக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க, பக்தரோட சேர்ந்து கீர்த்தனத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ இது வந்து சமய சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பிரேமங்கிறது இந்த பௌதிகத்தோடு சம்மந்தப்பட்டதே அல்ல. இது ஒரு மார்க்கம் அல்ல. கிருஷ்ண பக்திங்கிறது ஒரு மார்க்கம் அல்ல. ஒரு இந்து தர்மமோ இல்லை ஒரு இஸ்லாம் மார்க்கமோ ஒரு கிறிஸ்துவ மார்க்கமோ போல அல்ல. இது வந்து ஓரொரு ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். ஜீவரே ஸ்வரூபகை கிருஷ்ணரின் ஜீவனுடைய ஓரொரு ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா கிருஷ்ணனுடைய சேவகன். அப்ப சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா இதயத்திலும் இருக்கு, எல்லா ஜீவன் இதயத்திலும் இருக்கு. ஆனா அது தூங்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பணும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சித்த சித்த கரோதோய். கிருஷ்ண பக்தி எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு, அதை தொடர்ந்து கேட்கறதுனால வெளிப்படை செய்யும். தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் அவங்ககிட்ட இருந்து கேட்கும் போதும், அவங்கள தரிசனம் பண்ணும்போதும், அவங்களுக்கு சேவனை பண்ணும்போதும் நம்ம ஹிருதயத்தில் உறங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ண பக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். அப்போ வெளிப்படையும் போது தான் வைணவருடைய கருணையினால சைதன்ய மகாபிரபு யாருன்னு புரிஞ்சுக்கலாம். சைதன்ய மகாபிரபு யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ராதா கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றம், ராதையோடைய பிரேமத்தை நம்மளால் புரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கலாம். அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு எந்த ஒரு பாரபட்சமும் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணார். சான்காசி உட்பட ஜகாய் மதாய் நிறைய பாப்பி தாப்பி எத்தாச்சிலோ ஹரிடாமோத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய். உங்களுக்கு சாட்சி வேணுமா? நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, மனிதனிலே கடைநிலையான கீழ்நிலையான ஆன்மா, வீழ்ந்த ஆன்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எழுந்திருச்சு ஹரிநாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சாட்சி வேணுமா? இதோ ஜகாய் மதாய் இருக்க, மகாபுடைய கருணையை பெற்ற ஜகாய் மதா, தாரா சாட்சி ஜகாய் மதா. அதுபோல இன்றைக்கு பிரபுபாவுடைய கருணையினால நம்ம கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். சைதன்யாவுடைய கதைகளை படிச்சிருக்கோம். அப்போ இது வந்து நம்ம ஹிருதயத்தில் படிப்படியாக குருவுடைய கருணையினால கிருஷ்ண பக்தியை வளர்ச்சி அடைய செஞ்சுட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடிட்டே இருக்கும்போது என்னாகும், மகாபுடைய கதைகளை கேட்டு கேட்டு பக்தர்களுடைய சங்கம் வந்து பகவானுக்கு சேவனை பண்ணி, அப்புறம் பிரபுபாவுடைய புஸ்தகங்கள்லாம் வாசித்து அது தூங்கிட்டு இருக்கிற கிருஷ்ண உணர்வு அப்படியே படிப்படியாக வெளிப்படி குருவுடைய கருணையினால் ஒரு நாள் நமக்கு வந்து பகவான் மேலே அன்பு, இன்னைக்கு கொஞ்சம் அன்பு இருக்குது, அது போய் தான் நம்ம இருக்கோம், இங்கே வந்திருக்கோம். கொஞ்சம் அன்பு இருக்குது, அதனால வந்து கலந்துக்கிறோம். அந்த அன்பு பன்மடங்கு அதிகமாகும் போது அது வந்து பேரானந்தம் பிரேமமாக வெளிப்படும். அதுதான் நம்முடைய கோல். நம்முடைய இலக்கு வந்து கிருஷ்ணர் மேலே கலங்கமில்லாத ஒரு அன்பு அடைவதும், பகவான் மேலே தூய்மையான அன்பு வெளிப்படுத்துவதும், அது மேலே அந்த காதல் பிரேமத்தை வளர்த்துக்கணும். பின்பு பகவானுடைய நித்தியமான செயலிடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் வைராக்கிய பக்தி வேணும். சாதனா பக்தியை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால சாதனா பக்தி பண்ணி சாதனா பக்தி பண்ணி அப்புறம் சாதனா சித்தா மூணு நிலையில் இருக்காங்க. சாதனா சித்தா, கிருபா சித்தா, அப்புறம் நித்திய சித்தா பக்தர்கள் ஆன்மீக லோகத்தில் பகவான் நித்தியமாக சேவனம் பண்ணுறவங்க. கிருபா சித்தர்கள் பகவானுடைய கருணையினால பக்தியை பெற்றவங்க. பலி மகாராஜ் சான்காசி ஒன்றும் தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலை, ஆனால் சைதன்யாவுடைய கருணையினால பக்தரானார். பலி மகாராஜ் ஒன்றும் தினமும் வந்து காலையில் மங்களாரத்தி அட்டன் பண்ணல, ஆனால் வாமனதேவனுடைய கருணையினால பகவானுடைய கருணை. இது வந்து பகவானுடைய காரணமற்ற கருணை. அப்போ நமக்கு என்ன பண்ணுறார் பகவான்? ஆச்சாரியர் அமைச்சு வச்சு சாதனா பக்தி பண்ணி நம்மளுக்கு பிரேமத்தை கொடுக்குறோம். சாதனா பக்தி செஞ்சு நம்ம சாதனாவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி அதுக்கு நேரம் ஒதுக்குறோமோ அந்த சாதனா பக்தியானது படிப்படியாக அல்ல அன்பு. ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய சுவை ஒன்றும் இல்லை, ஆனால் குருவுக்காக வேண்டி செய்கிறேன், பக்தர்களுக்காக செய்கிறேன், எனக்கு வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அப்போ அப்படியே பண்ணி அதை வந்து உன்னதமான நிலையாக மாறும். அது குருவுடைய ஆசீர்வாதம். நம்ம குருவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டியாவது என்னுடைய சாதனா நான் ஒழுங்கா பண்ண என் குரு திருப்தி அடைவார், என் குருக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அப்படி பண்ணும்போது குரு நம்ம மேலே திருப்தி அடைவாங்க. அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய கிருபையினால நம்மளால கிருஷ்ணனுடைய அன்பு, கிருஷ்ணன் மேல அன்பு, பிரேமம், மகாபுருடைய போதனைகள் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த மகாபுருடைய போதனைகளை புரிஞ்சுட்டா பகவான் மேலே பிரேமம் ஏற்படும். ஓகே, ஹரே கிருஷ்ணன்.
जय श्री प्रभुपाद की